அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இன்னல்லாஹா, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுத்தான். அவர்களின் பரம்பரை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தேர்ந்தெடுத்தான். கனானா என்று சொல்லப்படக்கூடிய கினானா என்று சொல்லப்படக்கூடிய வம்சத்தில் இருந்து தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா கினானா குரைஷன் என்று சொல்லுகிறார்கள். கினானாவில் இருந்து அல்லாஹ் குரைஷியிலே தேர்ந்தெடுத்தான். குரைஷியில் இருந்து ஹாசிமுக்கு தேர்ந்தெடுத்தான். ஹாசிமில் இருந்து அப்துல்லாவை கொண்டு தேர்ந்தெடுத்தான். அப்துல்லாவில் இருந்து அண்டலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவாக்கினார். பெருமானாரின் வம்சங்கள், பெருமானாரின் தேர்ந்தெடுப்புகள், அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். முஸ்தபா, முஸ்தபா என்று சொன்னால் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன சய்யிதுன் நாஸி மீனல் அன சய்யிதுன் நாஸி யௌமல் கியாமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நான் கியாமத்திலே மனிதர்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லுவார்கள். எல்லா மனிதர்களும், காஃபிராக இருந்தாலும், முஷ்ரிக்காக இருந்தாலும், முனாஃபிக்கராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் மனிதர்களுக்கு தலைவனாக ஆக்கப்பட்டவன் நான் என்று சொன்னார்கள். இன்னைக்கு சையது, ஷேகு என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, ஒரிஜினல் அல்ல. அதெல்லாம் சையது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே சொல்லப்படும். நாயகமே சொன்னார்கள், அன சையதுன் நாஸ், நான் தான் மனிதர்களின் தலைவர். இன்னைக்கு ஆட்சி தலைவர்கள் எல்லாம் நம்ம தலைவர் வராரு, தலை வருது என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. யோசித்து பாருங்கள், நமக்கு தலை ஒன்றுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், அவர்கள் தான் நமக்கு தலைவர், வேறு யாரும் தலைவர் இல்லை. அதைத்தான் பெருமானார் குறிப்பாக சொன்னார்கள், அன சையதுன் நாஸ், நான் மனிதர்களுக்கெல்லாம் தலைவன். யௌமுல் கியாமா இங்கே இல்ல. யௌமுல் கியாமா என்று சொன்னால் இங்கு எல்லாம் முடிந்து விட்டது, எல்லோருக்கும் தலைவராக ஆகிவிட்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.